நான் ஸ்ப்ரிங் பண்ண என்ன முறைகிற? மந்தாகினி ஏன் மயக்கம் போட்டு விழுந்தான்னு என்ன காரணம்னு நீயாவது அவங்கிட்ட கேளு. அண்ணா கொஞ்ச நேரம் சும்மா இருண்ணா. சரி, என்ன ஆச்சு ஆதி அந்த பொண்ணுக்கு? அவ உடம்புக்கு என்ன பிரச்சனை? எதனால அவ மயக்கம் போட்டு விழுந்தா? அது ஒண்ணு இல்லம்மா, லோ பிபி தான். அவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பாவம் ஆதி, டாக்டரா இருந்தா என்ன பண்றது? லவ் பண்ற பொண்ணுக்கு உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருக்கானே. சரி ஆதி, நீ போய் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே? மா இல்லம்மா, எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. என்ன ஆதி இது? கல்யாண மாப்பிள்ள ஆக போற, இப்படி சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். ஆமா தம்பி, நீ 2 பேரையும் சமாளிக்கணும்னா நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அதாவது அண்ணன மாதிரி புஷ்டியா. என்னடா என்ன சொன்ன? யாருடா அந்த 2 பேரு? நான் உன்னையும் ஸ்வேதாவையும் சேர்த்தாமா சொன்னேன். நீ அம்மா எப்ப பார்த்தாலும் நான் முறைச்சுன்னா இருக்கிற. உங்ககிட்ட நான் பேசாம அமைதியா இருக்க சொன்னேன். பேசாம இருடா. எனக்கு பசிக்குது, நான் உள்ள போறேன். ஆனா ஆதி ரொம்ப அப்செட்டா இருக்கானே. நம்பவே முடியல மகள். நீ ஏன் என்ன பார்க்க முடியாதுன்னு அவாய்ட் பண்ண? ஒரு நாள் என்ன பார்க்கலனா கூட அப்படியே துடிச்சு போயிடுவியே. வீடியோ கால்லையாவது வந்து என்ன பார்த்து தானே தூங்க போவேன். அப்படிப்பட்ட நீ எதனால என்ன பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது? நமக்குள்ள என்னைக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்ததே இல்லையா மகள்? எனக்கு இது புதுசா இருக்கு. இப்பவும் நீதான் அப்படி நடந்துகிட்டியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் மகள் அப்படி நடந்துகிட்ட? நான் உன்னை வெறுத்தா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லுவியே. இப்ப நீ என்ன வெறுத்து நான் மட்டும் எப்படி உயிரோடு இருப்பேன்? என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? யார்கிட்டயோ போன்ல பேசும்போதுதான் மயக்கம் போட்டு விழுந்ததா மதி சொன்னான். அப்படின்னா நீ யார்கிட்ட பேசின மகள்? நீ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு போன்ல பேசினவங்க தான் காரணமா? அப்ப நீ என்ன பார்க்காம அவாய்ட் பண்ணதுக்கும் அவங்க தானே காரணமா இருக்கணும். சொல்லு மகள், அவங்க தான் காரணமா? ஆதி, அம்மா நான் தான் பசிக்கலன்னு சொன்னேனேம்மா. அப்புறம் எதுக்குமா டிஃபன் எடுத்துட்டு வரீங்க? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வேண்டாம்மா, நீங்க போங்க. நீ பசிக்கலன்னு சொன்னா நான் எப்படிடா விட முடியும்? நான் உன் அம்மா இல்லையா? உன் ஃப்ரெண்ட நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்காக நாங்க எல்லாரும் உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டோமேன்னு உனக்கு கோவம். அதனாலதான் நீ பசி இல்லைன்னு சொல்ற, சரியா? டேய், நான் சாதாரணமா தான்டா கேட்டேன். உன் அண்ணனும் அக்காவும் தான் அதை பெருசுப்படுத்திட்டாங்க. எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் கோவத்தை நேரடியா காட்ட மாட்ட, இப்படி சாப்பாடு மேலதான் காட்டுவ. எனக்கு தெரியாதா? அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேன். அது உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? இந்தா முதல்ல சாப்பிடு. ஆ, இந்தா. மா என்னம்மா அது? என்ன சின்ன குழந்தையாம்மா? எதுக்குமா எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வேண்டாமா? ஏண்டா, சின்ன குழந்தையா இருந்தாதான் அம்மா சாப்பாடு ஊட்டணுமா? பெரியவன் ஆயிட்டா பட்னியா கிடக்கட்டும்னு நான் விட்டுறணுமா? இங்க பாரு,
எவ்வளவு பெரியவன் ஆனாலும் நீ எனக்கு குழந்தை தாண்டா. சாப்பிடு. நீ சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி தூங்குவேன் சொல்லு? பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சமா சாப்பிடு. வெறும் வயித்தோட படுத்தா காலையில வரைக்கும் வயிறு எம்டியா இருந்து அல்சர் தான் வரும். ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் நான் சொல்லணுமா? அம்மா, மகிழினி உங்களை மாதிரிதான். நான் லஞ்ச் சாப்பிடாம இருந்தா தாங்கிக்கவே மாட்டான். உங்களை மாதிரிதான் அவளும் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. மகிழினி ரொம்ப நல்லவமா. அவ அப்பா அம்மா இல்லாதவ. அவளை நான் மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். அவளை தான் லவ் பண்றேன், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணும்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, உங்க முகத்தை பார்த்ததும் என்னோட தைரியம் கரைஞ்சு போயிருதுமா. எப்பவும் பாசத்தை மட்டுமே காட்டின என்னோட மகிழினி முதல் தடவையா என்னை அவாய்ட் பண்றாமா. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றத்தை பார்க்கிற மாதிரி, ஒரு பெரிய தோல்வியை பார்த்துட்ட மாதிரி ஒரு வழிய மகிழினி எனக்கு கொடுத்துட்டாமா. என்னடா என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏண்டா? ஒண்ணு இல்லம்மா. ஓ, அம்மா கையால சாப்பாடு ஊட்டி விட்டதும் ஃபீல் பண்ணி கண் கலங்குறியா? அப்படியா ஆதி? வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நினைச்சது எல்லாம் சாதிச்சுட்டேன். சம்பாதிக்க வேண்டிய அத்தனையும் நான் சம்பாதிச்சுட்டேன். இன்னும் என்னடா மிச்சம் இருக்கிறது? ஒரே ஒரு ஆசைதான் எனக்கு. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேற போகுது. உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் பார்க்கணும். உங்க 2 பேர் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும். அதுக்காக தான்டா நான் இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் பேச்சு மதிக்கிறதும் இல்ல. ஆனா அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. எனக்கு நீதாண்டா முக்கியம். உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசை பார்த்துட்டா போதுன்னு இருக்கு எனக்கு.